விருச்சிக ராசி இது ஒரு சாதாரணப்பட்ட ராசி இல்லைங்க. விருச்சிக ராசின்னு சொன்னாலே ஒரு உள்ளுக்குள்ள தீப்பொறின்னு சொல்லலாம். அது எல்லாராலையும் பார்க்க முடியாது, விருச்சிக ராசிக்காரங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த தீப்பொறி எப்போ வேணாலும் பெரிய தீயாகவும் மாறலாம். ஏன்னா உங்களுடைய பலம் என்னன்னு தெரியுமா? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எவ்வளோ துன்பம் துயரம் சந்திச்சாலும் நீங்கள் விழுந்து கிடக்க மாட்டீங்க, அங்கேயே இருக்க மாட்டீங்க. அமைதியாக எழுந்து அடுத்து என்ன செய்யலாங்கிறத நோக்கி நகரக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் உங்களை தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நேரம் தப்பாக புரிஞ்சு உங்களை மதிப்பிடுறவங்க மதிப்பிட்டுட்டு போகட்டும். நீங்கள் யாருங்கிறது உங்கள் மனசுக்கு நீங்கள் புரிய வச்சுட்டாலே போதும். இந்த ஒரு விஷயத்த ஞாபகத்தை வச்சுக்கிட்டாலே விருச்சிக ராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. என்ன கொஞ்சம் வளர்ச்சி டக்குன்னு இருக்காது, ஆனால் மெதுவாக இருக்குது. ஆனால் நீங்கள் நிற்கவும் இல்லை, அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக பாடுபடுறீங்க, ஓடுறீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த நேரம் வெற்றி தேடி தரப்போகுதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் ஒரு சில விஷயம் எல்லாமே நிறைய விஷயங்களை நீங்களாவே கண்டுபிடிப்பீங்க. நிறைய மாற்றங்கிறது காத்திருக்குது. எதிரி வெளியில் இல்லை, உள்ளுக்குள்ளே தான். பெரும்பாலும் எதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த நேரம் வெளியில் இல்லைங்க. கொஞ்சம் கோபம் இருக்கும், அதிகப்படியான யோசனை இருக்கும். சில நேரம் உங்களை பின்னுக்கு தள்ளுற மாதிரியான சிந்தனை, அதை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டேயாவே விருச்சிக ராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன சோதனை வருந்தான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து நீங்கள் பயப்பட்டதில்லை விருச்சிக ராசிக்காரங்க. ஒரு கஷ்டமே வந்தால் கூட பயப்பட்டதில்லை. ஆனால் இந்த நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கே கொஞ்சம் பயப்படுறீங்க. மனசு தெளிவாக இல்லை, தொடர்ந்து முயற்சி செய்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்க தோற்றம்லாம் பார்த்தீங்கன்னா அழகான கண்ணுங்க, கூர்மையான பார்வை. ஒரே ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க. மற்றவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க உணர்வையுமே வெளிப்படுத்திடுவாங்க. மனசில் இருக்கிறத வெளிப்படையாக வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க, ஆனால் இவங்களுடைய பார்வை வெளிப்படுத்துகிறோம். முகம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான தோற்றம் தான். ஒரு நீளமாக வலுவான முக அமைப்பு கொண்டவங்க. இருக்கிறது பார்த்தீங்கன்னா எலும்பெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி தான் இருப்பாங்க. அமைதியாக இருப்பாங்க, ஆனால் அதிகம் சிரிக்க மாட்டாங்க. முகம்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக வச்சுருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நகைச்சுவை உணர்வுங்கிறது அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. எல்லாருக்கிட்டையும் மனம் திறந்து பேச மாட்டாங்க, டக்குன்னுலாம் பேச மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒருத்தர் இவங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா அது ஆச்சரியம்தான். கூட வாழக்கூடிய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கிறது தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ரகசியமானவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் யாரையுமே அதிகமாக அதாவது முழுசாக நம்ப மாட்டீங்க. நேசிக்கிறது, ஒரு அன்பு கொடுக்குறதா இருந்தாலும் டக்குன்னு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் முழுசாக அந்த நேரம் நீங்கள் அதிகமாக எல்லாரையும் நம்புறீங்க, அதிகமாக நேசிக்கிறீங்க. வெறுத்தா கூட அந்த நேரம் கொஞ்சம் அதுவே காரணமாக இருக்குது. அதிகமாக எந்த அளவுக்கு நேசத்தை கொடுக்குறீங்களோ கொஞ்சம் வெறுக்கிறது நேரம் அதிகமாக இருக்குதுங்க. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். உங்களைய இதுக்கு முன்னாடி நிறைய பேர் காயப்படுத்திட்டு போயிட்டாங்க. காயப்படுத்தினவங்க எல்லாமே மறுபடியும் உங்கள் மனசுக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த நேரம் மறுபடியும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் மறக்க மாட்டீங்க. ஆனால் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் என்னென்னா இந்த கோபப்படுறதையோ, உங்களை சந்திச்சா கூட கோபப்படுறதையோ, பழைய நினைவுகளை நினச்சி பார்க்குறதையோ கொஞ்சம் விட்டுருங்க. இந்த நேரம் மனசு நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. இந்த நேரம் வியாபாரம் எல்லாமே நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம். கொஞ்சம் வார்த்தையில் தான் கவனம் கொடுக்கணும். நிறைய பேர் வேலை மாற்றுறதை பற்றி, தொழிலை மாற்றுறதை பற்றி சிந்திப்பீங்க. இந்த காலம் கொஞ்சம் காலம் நீங்கள் காத்திருக்கிறது நல்லது தான். அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு நீ வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, எந்த விஷயம் எல்லாமே சாதகம், எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். வேலை வியாபாரம்லாம் வந்தால் அந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. என்ன கொஞ்சம் டக்குன்னு இருக்காது, ஒரு ஒரு வளர்ச்சிங்கிறது மெதுவான வளர்ச்சி. ஆனால் புதுசாக முதலீடு எல்லாமே இந்த நேரம் அவசரப்பட்டு போட வேண்டாம். கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தால் உங்கள் கூட்டாளிகள் என்ன சொல்ல வராங்கங்கிறது தெளிவாக கேட்டுக்கிறது நல்லது. நீங்களும் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா தெளிவாக அவங்கக்கிட்ட சொல்லிடுறது நல்லது. மற்றபடி பண வருமானம் வரத்துக்கான வாய்ப்பு எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல, சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். பெருசாக பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பேசுகிறப்ப கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பழைய பிரச்சனை எல்லாமே கிளறது வேண்டாம்.
அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டால் தொந்தரவு இல்லை. இந்த குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலம் இயல்பாகவே கொஞ்சம் வெப்பமான சூழ்நிலை, அதனால உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. கொஞ்சம் பயணங்கள் செய்கிறப்ப இந்த உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி தொந்தரவு இல்லைங்க. ஓவர் திங்கிங், அதிகப்படியான யோசனையை மாற்றிக்கணும். அதிகமாக தனிமையில் இருக்கிறது வேண்டாம். இந்த நேரம் கொஞ்சம் தனிமையாக இருக்கிறத விட்டுட்டு மனசு ஏதாவது கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறதா இருந்தால் அந்த விஷயத்தை விட்டுட்டு வேறு ஏதாவது விஷயத்த சிந்திக்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது. வாழ்க்கை துணைகிட்டலாம் பேசுகிறப்ப கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிற அமைப்பு இருக்கிறதால கொஞ்சம் பேசுகிறப்பயே நீங்கள் ஆரம்பத்திலே கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிறது நல்லது. முக்கியமாக கோபப்படுறது வேண்டாம். உணர்ச்சி கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கு பாருங்க. புதுசாக அந்த நேரம் அதாவது உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பழைய உறவுகளுமே, விலகி போன உறவுகளுமே இந்த நேரம் தேடி வரும். கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது, அது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். படிப்பு விஷயம் எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குதுங்க. இந்த நேரம் படிப்பு சம்மந்தப்பட்ட முயற்சி சிறப்பாக இருக்குது. பள்ளி கல்லூரிகளில் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி இடங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டால் தூக்கம் சரியாக இருக்காதுங்க. தலைவலி பிரச்சனை, உடலில் ஒரு சோர்வு, உணவு பழக்க வழக்கத்தில் கண்டிப்பாக விருச்சிக ராசி என்பது கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். நிறைய பழங்கள் நிறைஞ்ச உணவுகளை இந்த நேரம் எடுத்துக்க பாருங்கள். முன்னேற்றம்லாம் இருக்குது, ஆனால் பொறுமை உங்ககிட்ட இல்லை. பொறுமையாக இருந்துட்டு வந்தால் சிறப்பு தான். மன அழுத்தத்தை இந்த அதிகப்படியாக சிந்திக்கிறத கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க பாருங்கள். பொதுவாகவே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலனை தரும்னா, விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும், ஆனால் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. வேலை சும்மா அதிகம், ஆனால் பாராட்டு கிடைக்கும், பண வருமானம் கிடைக்கும். முடிவெடுக்கிறதுல எல்லாமே கொஞ்சம் லேட் ஆனாலும் வாய்ப்பு சரியாக இருக்குது. புதுசாக நிறைய யோசிப்பீங்க, அது எல்லாமே கொஞ்சம் செயல்படுத்த பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் தான். தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு வந்தாலே விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் எதை தொடங்கினாலும் சிறப்பு தான். உறவுகள் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. நண்பர்கள் வழியில் ஆதரவு சிறப்பாக இருக்குது. பழைய கடன் பிரச்சனை சம்மந்தப்பட்ட கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் சரி செஞ்சுருவீங்க. பழைய கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. மனசு தான் ஒரு நிலையில் இருக்காது. முடிஞ்ச வரைக்குமே ஆன்மீக வழிபாடுகளை நீங்கள் இந்த நேரம் செஞ்சுக்கிறது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பு தான். தொழில் வியாபாரம் பரவாயில்ல, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு பரவாயில்ல, உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டாலும் பெருசாக தொந்தரவு இல்லை. அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கிறதுக்கான நேரங்க. எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கிறது காத்திருக்குதுங்க. பெரியவங்களுடைய ஆதரவு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சில நாளாக மனசில் ஒரு குழப்பம், எடுக்கிற காரியம் எல்லாமே தடையாக இருக்குதுன்னு ஒரு சிந்தனை. ஆனால் உங்களுக்கு பக்க பலமாக குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுக்குமே ஆரம்பத்தில் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் லேட்டாக தான் கிடைக்கும், ஆனால் இறுதியில் நல்ல மாற்றம் காத்திருக்குது. கோபம் கொஞ்சம் அதிகமாக வருங்க. கோபத்தை குறைச்சிக்க பாருங்கள். முடிவு எடுக்கிறது எல்லாமே ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கணுங்க. குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதுவே உங்களுக்கு பாதி வெற்றி தான். பொறுப்பு கொஞ்சம் அதிகம், எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் அதிகாரம் பண்ணுறதை விட்டுருங்க. ஆனால் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும். கொஞ்சம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்குமே காத்திருக்குது. அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு எதுன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய்ங்கிறதால எப்பயுமே நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு தான் செய்ய சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுக்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். அதை சரியான வழியில் செலுத்த முடியாமல் தடுமாறுவீங்க. அதே செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாதிப்பு அதிகம் தான். அதனால் முருகப்பெருமான் வழிபாட்டை மறக்காமல் செய்ய பாருங்கள். செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு தீபம் போட்டுட்டு வர பாருங்கள். இந்த எதிர்மறை சக்தி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்மறை சிந்தனை பயமாக இருக்குது, எதிரி தொல்லை வேறு இருக்குதுங்க, மனமும் ஒரு மன அழுத்தத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதை மாற்றணும்னா காளி வழிபாடு செஞ்சுக்கலாம். அதுவும் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு எல்லாமே இரவு நேரத்தில் காளி ஆலயங்களில் தெய்வம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. கூடவே சிவ வழிபாட்டை செஞ்சுக்கோங்க. திங்கட்கிழமை நாட்களில் பால் அபிஷேகம் செஞ்சு ஓம் நமச்சிவாய்ன்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிறப்புங்க. மன அமைதி கிடைக்கும். ஒரு தியான சக்தி தரக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு கிடைக்கும். கோபம் குறையும். அதே மாதிரி மனசு சாந்தமாகவும் மனக்குழப்பம் நீங்கும். சிவ வழிபாடை மறக்காமல் இந்த நேரம் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் செஞ்சுக்க பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.